இருக்கு இல்லையா, இந்த நம்ம ஆப்போட நம்ம சாஃப்ட்வேர் கலர் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் கலரு, இந்த டெக்ஸ்ட் கலரு, இதெல்லாம் நீங்கள் வேணால் கூட மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேஞ்ச் ஆப் கலர் இருக்கா, இங்கே போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும். டாப் மெனு பேக்ரவுண்ட், டாப் மெனுனா இது தான், இதோட பேக்ரவுண்ட் கலர் இங்கே மாற்றிக்கலாம். டாப் மெனு டெக்ஸ்ட்னால் இதோட டெக்ஸ்ட், இது வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாற்ற போகிறேன் பாருங்கள், கலர் மாதிரி தான், ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் என்ன கலர் கொடுக்கணும் அது மாறும். அதுமாரி இந்த டெக்ஸ்ட் இருக்குல்லையா, இது மாற்றணும். இந்த டாப் மெனு டெக்ஸ்ட் இதை நீங்கள் மாற்றலாம். இங்கே பாருங்கள், பிளாக், ஓகேவா, ப்ளூ, ஒயிட் இப்படி கொடுத்தனா மாறிடும், ஓகேவா? அதேமாரி கீழே இந்த பாடி பேக்ரவுண்ட்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த மெயின் பாடி, இந்த மெயின் இந்த பார்ட்டோட பேக்ரவுண்ட் மாற்றினா இங்கே பாருங்கள் மாறுது பாருங்கள், இப்படி நம்ம மாற்றிக்கலாம். அதேமாரி இந்த மெயின் பார்ட்டோட கலர், இதோ இந்த ஆப்ஷனோட கலர்லாம் மாற்றணும்னு நினச்சி இங்கே பாருங்கள் மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலரில் மாற்றிக்கிட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சில ஸ்டைல் கொடுத்துருப்போம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவைஸில் லாகின் பண்ணாலும் இங்கே பாருங்கள் எல்லாமே பாருங்கள், சரி பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கா, எல்லாமே கலர் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கலர் நல்லா இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துறீங்க, ஆனால் இது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து டிஃபால்ட் கலருக்கு போகணும். அப்படின்னா நீங்கள் தேடி செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் டிஃபால்ட் கலரு, ஓகேவா? ஆல்ரெடி இருந்த கலரு அந்த கலருக்கு மாறிடும், ஓகே? அதான் நம்ம சாஃப்ட்வேர் ஒரிஜினல் கலருக்கு இங்கே மாறிடுங்க பாருங்கள், அதே கலருக்கு மாறிடும், ஓகேவா? ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ரீசெட் பட்டனை கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாஃப்ட்வேரோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில்.